ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் ஏன் இப்படி ஓடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே யோசிக்க தோணும். என்னவோ தெரிலங்க, இந்த இடத்த பார்த்தோன்னே நம்மளுடைய நண்பர் வந்து இறங்க ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஜாக்கிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட் அப்படி மாற்றிருச்சு அவருடைய மனசை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும். அப்படி எந்த மாதிரி இடத்துக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மலை, ஃபாக் வேறு. ஸோ புதூர்நாடு டு காவலூர் அண்ட் ஆலங்காயம் போய் சேர்ற இது ரோடு தான். இது ஹீல்ஸுக்கு டாப்பில் இருக்கிற ஒரு ரோடு இது தான். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா திருப்பத்தூர் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இந்த ரோடை பார்த்தா என்ன தோணும் உங்களுக்கே சொல்லுங்கள். வண்டியில் போக தோணுமா, இல்லை காரில் போக தோணுமா? நடந்து அப்படியே இந்த ஒரு என்வாமெண்ட், இந்த இயற்கையை ரசித்து போகலாம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இந்த ரோடு வந்து இதுதான் புதுசாக போட்டிருக்காங்க. ரெண்டு பக்கம் மண் பார்த்திங்கன்னா இப்போ தான் அணைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னா, வாங்க ப்ரோ கொஞ்ச நேரம் ஓடலாம், வாக்கிங் போகலாம், கொஞ்ச நேரம் ரன்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தார். அதுவும் இல்லாமல் சிலுன்னு வேறு பனி, சிலுன்னு வேறு மழை வேறு பேஞ்சிட்டே இருந்துச்சு. மனசே அப்படியே கொள்ளை அடிச்சிச்சிங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அதனால தான் வந்து நம்மளுடைய நண்பரும் வந்து இறங்கி கொண்டார். அப்படியே இந்த இயற்கை காற்றோட, இயற்கை சூழலோட, இயற்கை காடுகளோடு அப்படியே கொஞ்ச நேரம் நடக்கலாம். எவ்வளோ நேரம் தான் நம்ம வண்டியிலே போகிறது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கிலோமீட்டர் 43 கிலோமீட்ரு. நீங்கள் புதூர் டு காவலூர் வழி ஆலங்காயம் போனீங்கன்னா 43 கிலோமீட்டரும் இதே மாதிரி தான் ரோடும் இருக்கும். நினச்சி பாருங்கள், இந்த ரோடில் நீங்கள் கார்லேயோ இல்லை டூ வீலரில் போனீங்க கூட வந்து ஃபாகு, மலை இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நினச்சி பார்த்தாவே எப்படி இருக்குது. சொர்க்கங்க. நம்ம திருப்பத்தூர் மாவட்டன்றது ஒரு சொர்க்கம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. மலைன்றதுனால பக்கத்தில் இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் சேரும் சகதியமாக இருக்கும் அங்கங்கே. காரணம் என்னென்னா, பெரிய பெரிய வண்டிங்க போகிறது, பெரிய பெரிய லாரி, பஸ்ஸு, கார்லாம் வந்து சைடு எடுக்கும்போது அந்த மண் ஈரமாக இருக்கனால அந்த மாதிரி ஆகிடுது. அதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சைடில் வந்து வண்டிங்க வந்து இறங்கிடக்கூடாதுன்றதுக்காக அங்கங்கே வந்து தடுப்பு சுவரம் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த வழி வந்து இப்போது போயிட்டுருக்கு, வேலை வந்து போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் டன் ஆகிட்ருக்கோம். மழைன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு தரமான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து என்ன யோசிப்பாங்க, இது நம்ம ஊரில் தான் இருக்கா, இது திருப்பத்தூரில் தான் இருக்கா அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆமாம், நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் தான். ஆல்மோஸ்ட் நீங்கள் திருப்பத்தூர்லேருந்து குர்ஸ்லாப்பட்டு அண்ட் அதே மாதிரி வந்து மற்றப்பள்ளி இந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை அழகாக அம்சமாக தெரியும். இந்த ரோடே கீழேருந்து தெரியும், கீழே சரிஞ்சு வளர்ந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ அந்த ரோடே அப்படி தெரியும். நீங்கள் ஒரு டைமாவது போக வேண்டிய இடம். லைக் வந்து இப்படி சொல்கிறத விட, திருப்பத்தூரில் ஒரு டைமாவது இந்த ரோடில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அது இந்த ரோடு தான். அதுதான் அது வந்து என்ன மறுக்கவே முடியாது, அந்த அளவுக்கான ஒரு இடம். ஸோ திருப்பத்தூரில் வர வர நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ், நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இடம். நம்ம வேறு ஸ்டேட்டுக்கோ, வேறு டிஸ்ட்ரிக்கோ, வேறு ஊருக்கோ போக வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பல நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வந்து பிளேசஸ் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து திருப்பத்தூரை சுற்றி இருக்கிற நிறைய பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ முக்கியமாக அவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது, இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நம்ம திருப்பத்தூர்லன்னு சொல்கிறது அவங்க தான் ஒரு காரணம். ஏன்னா ஒரு மனுஷனால் எல்லாமே தெரிஞ்சுக்கவும் முடியாது, எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கவும் முடியாது. அதேமாதிரி ரூட்ஸ் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். சில மேப்பெல்லாம் கூகுள் மேப் ரூட்டில் போனோம்னா கண்டிப்பாக எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நிறைய இடத்துல வந்து நம்ம சொதப்பிருக்கும் கூகுள் மேப்பு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த ரூட்டே எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சும்மா எப்போவுமே கண்டிப்பாக மனசு கஷ்டமாக இருந்தால் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, டக்குன்னு வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுவோம். அப்படி கிளம்புன ஒரு ரூட்டு தான் இது. எதிர்பாராத நிலமையில் நாங்கள் கிளம்புனோம். ஸோ எப்போவுமே வந்து மற்றப்பள்ளி தண்ணீர் பந்தல் வழியாக நம்ம மேலே ஏறுவோம். மேலே ஏறிட்டு சரி ரைட்டு நாங்கள் சிங்காரப்பேட்டை போவோமா இல்லை லெஃப்ட் எடுத்து ஆலங்காயம் போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கிளம்புன ஒரு வே தான் இது. ஸோ நாங்கள் ரைட்டு எடுத்து செங்காரப்பேட்டை வந்து செம்மையாக இருக்கும் அந்த ரூட்டும் சொல்லியிருந்தாங்க. ஒன்று ட்ரெக் மாதிரி இருக்கும், கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும்னாங்க. சரி வேண்டாம், நம்ம வந்து ஆலங்காயம் போயிட்டு அப்படியே வாணியம்பாடி, ஆலங்காயம் அப்படி போயிட்டு நம்ம குர்ஸ்லாப்பட்டு வழியாக நம்ம திருப்பத்தூர் வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி லெஃப்ட்டு எடுத்து வந்தவங்க தான் இப்படி வந்து ஒரு சொர்க்கத்தில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். மனசு இல்லைங்க, சொல்கிறதுக்கும் மனசு இல்லை, இங்கேருந்து வரத்துக்கும் மனசு இல்லை. கொஞ்சம் அங்கங்கே நிற்கிறதுக்கு இடம் இருக்குது, பட் சேஃபாக அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக சுற்றிரும் காடு, கண்ணு கட்டின தொலைவு வரையும் என்ன ஒரு கூட்டம் இல்லை, எதுவுமே இல்லை எங்கே பார்த்தாலும். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இடத்துல வந்து காவலூர் வந்து அழகாக தெரியும். காவலூர் அந்த நுண்ணோக்கி இருக்கு இல்லைங்களா, பார்வை நுண்ணோக்கியாக சம்திங், அதுவே இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ எங்கேருந்து பார்த்தாலும்
கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டியப்பனூர் டேம் முதற்கொண்டு கீழேருந்து பார்க்கலாம். ஸோ ஏலகிரி மலை தெரியாது. சுற்றிலும் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மலை இருக்குங்க. மேலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறது. அதுவும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வளைஞ்சு வந்த காட்டு பகுதியில் வளைஞ்சு வந்த அந்த வழியெல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சினாரியோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா, இது ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாதுங்க. யாருனாலையும் போகலாம். இயற்கை ரசித்து வாழக்கூடிய அனைத்து உறவுகளும் இந்த ரோடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரைட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக மழைக்காலம், பனிக்காலம், ஃபாக் இருக்கிறது, மிஸ்ட் இருக்கிறது, அந்த மாதிரி நேரத்தில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே நீங்கள் வந்து வெயில் காலம் லைக் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் காஞ்சு போய் தான் இருக்கும். பட் அதர்வைஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த வழி நல்லாயிருக்கும். பட் பச்சை பசேன்னு கொஞ்சம் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். மழை காலத்துலலாம் இப்போ நாங்கள் போன சீசன்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி வேறு ரோடில் கிராஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருந்துச்சு. அதுலேயும் நாங்கள் வந்து ஜாலியாக குதித்து விளையாடிட்டு அப்படியே நண்பர்களை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். ஸோ என்ஜாய் பண்ணுற கேங்காக இருந்தால் இது சொர்க்க பூமி தாங்க. சொர்க்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் ஒரு ட்ராவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது புதூர் டு ஆலங்காயம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் 43. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஏறுறீங்க அப்படின்னா பெட்ரோல் ஃபியூல் வந்து பார்த்துக்குங்க. அதேமாரி தண்ணி, ஃபுட்டு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து சின்ன சின்ன கிராமம் தான் இருக்கும். ஸோ புதூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வந்து அங்கங்கே வீடுகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நீங்கள் வீடியோவில் பார்க்குறது அதுக்கு தான். இந்த கட் பண்ணி போடுற பழக்கமே நம்மளுக்கு கிடையாது. இதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கிளம்பிடுவாங்க சில பேர். ஆனால் ஃபியூல் போட மறந்துடுவாங்க. ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தானே, 20 கிலோமீட்டர் தானே, அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறதுக்கான நிறைய பேர் சொல்கிறாங்க, ப்ரோ வீடியோ ஷார்ட்டாக போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குங்க, கட் பண்ணி போட்டால் அழகு மட்டும் தான். அங்கே போன நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணதாக இருக்குது. அதுக்காகவே நம்ம ஃபுல்லாக வீடியோ போட்டுடுறோம். ஸோ கண்டிப்பாக ஃபியூல் பார்த்துக்குங்க. எங்கேயுமே இடம் கிடையாது. பெட்ரோல் கூட யாரும் வைக்கிறதில்ல. ஃபுல்லாக காட்டு பகுதி தான், ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ குரங்குகள் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மாடுகள்லாம் இருக்கும். இதையும் பார்த்துங்க. தண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துங்க, சாப்பாடும் தேவையான அளவுக்கு எடுத்துங்க. யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது வழியில் வரவங்க வண்டி, பஸ்ஸு யாருக்காவது லிஃப்ட் கேட்டால் மட்டுமே சாத்தியம் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்க, ஏதோ ஒரு வண்டி 2 வண்டி தான் கிராஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்துக்குங்க. அகெயின் சேஃப். ஃபியூல் வந்து கம்பல்சரிங்க. 1 லிட்டர் 2 லிட்டரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுன்னு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அடிக்கடி ரொம்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே நின்று பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து சேஃபான இடமானு எனக்கு தெரியல. ஏன்னா காட்டுப்பகுதி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அன்சேஃப் தான். அங்கங்கே நிற்கிறது அன்சேஃப் தான். கூட்டமாக இருந்தீங்கன்னா ஓகே, பட் தனியாக இருக்கும்போது அங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கலான்றது அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? மழைக்காலத்தில் தண்ணி வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத இடத்துலலாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ நின்று ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அழகான ஒரு பிளேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம பாதுகாக்கிறது நல்லதுன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா டூரிஸ்ட்டை போனாவே சில பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் வீடியோ போட்டே அந்த இடம் வந்து நாசம் பண்ணிடுறீங்க. எல்லோரும் போகிறாங்க, அங்கே சுத்தமாக வச்சுக்கிறதுல பாட்டில் தூக்கி போட்டுடுறாங்க, வாட்டர் பாட்டிலு, சாப்பிட்றது இதெல்லாமே போட்டு அதை வந்து ரொம்ப இது பண்ணிடுறாங்க. தயவுசெய்து வீடியோவே போடாதீங்க, யாருக்கும் சொல்லாதீங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். பட் வந்து இருக்கிற இடத்த ரசிங்க. பட் அந்த இடம் எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. சேஃபாக நாம் தான் நம்ம இடத்த பாதுகாக்கணும், வேறு யாரும் பாதுகாக்க முடியாது. ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, நாமளே அந்த இடத்துல குப்பை போட்டு, நாமளே அந்த இடத்துல சுத்தம் இல்லாமல் பண்ணிவிட்டு, அப்புறம் நாமளே வந்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன் இந்த இடம் அப்படின்னு நாமளே குறை சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இந்த இடத்த சுத்தமாக வச்சுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பாருங்களோ அதே மாதிரி இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஸோ வருங்காலத்தில் நம்ம ஃப்யூச்சரில் இருக்க நமக்கு வர வேண்டிய நம்ம எப்படி பார்க்குறோங்களோ எதிர்காலத்தில் வர சந்ததிகளுக்கும் இதே மாதிரி ஒரு என்வாமெண்ட்டு, இதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயத்த நாமளும் கொடுக்கணும் தான் என்னுடைய ஆசையும் கூட. ஸோ போகிற வழியில் மயில்கள், மாடு, குரங்கு இது எல்லாமே இருக்கும். பார்த்து ரசிச்சுட்டு சேஃபாக ரைட் பண்ணிவிட்டு இந்த என்வாமெண்ட்டை 3 லெவலுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் ஐ எம் ஸோ ஹாப்பி. நாங்கள் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டோம். எந்த ஒரு இயற்கையும் டிஸ்டர்ப் பண்ணல, இயற்கை விலங்குகளையும் டிஸ்டர்ப் பண்ணல, எந்த ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் போனோம். சாப்பாடும் வாங்கிட்டு போய்ட்டோம், ஃபியூல் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக வீட்டுக்கு வந்து எப்படி போனோமோ அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம், ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த ரைடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தண்ணீர் பந்தல் மற்றபடி அங்கே ஏறுறீங்க,
ஸ்ட்ரைட்டாக ஆலங்காயத்தில் வந்து இறங்குறீங்க. அகைன் ஆலங்காயத்துலேருந்து இங்கே எப்படின்னா திருப்பி வந்து எனக்கு வாணியம்பாடி கூட வரலாம், இல்லை திருப்பத்தூரும் வரலாம். அந்த ரோட்டில் ஒரு டைமாக போய் பாருங்கள். காரில் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் காரில் வந்து மேலே டாப் இருந்துச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சாங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே இளையராஜா சாங், எஸ்பிபி சாங்லாம் போட்டிங்கன்னா கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு கேங்கோட சுற்றி பார்த்துட்டு வாங்க. அது மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். 5000 மேலே வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் ஆகாது. ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சின்டைம்ஸ் பாபு. மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சின்டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ guys once again. Thank you so much. Bye bye and see you on next video guys. Thank you. Bye bye. See you on next video.